வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். நிறைய பேர் கேட்பீங்க என்ன ப்ரோ இவ்வளோ டிலேடா வீடியோ போடுறீங்கன்னு. சாரி கைஸ், ஆக்சுவலி எனக்கு சுத்தமா டைம் கிடைக்கல, கொஞ்சம் ஒர்க்ல மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் லைவும் வர முடியல நேற்று. ஸோ அதுக்கு தான் மேட்சுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ நம்ம சைட்ல இருந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்றேன். ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் எட்ஜ்பாஸ்டன் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச் இந்தியாவுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா டிரா அட்லீஸ்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்டிங், கேச்சிங் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட லோவர் பேட்டிங் பெருசா ஹெல்ப் பண்ணல. பிளஸ் அபார்ட் ஃப்ரம் பும்ரா, ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாங்க அண்ட் விக்கெட்ஸும் முக்கியமான டைம்ல எடுக்கலன்றதா உண்மையான ஒரு விஷயம். அண்ட் ஜடேஜாவும் கொஞ்சம் லைட்டா இன்எஃபெக்டிவா இருந்தார் அந்த டே 5 விக்கெட்ல. ஏன்னா ரஃப் நிறைய இருந்தது, டர்ன் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த எண்ட் ஆக்சுவலா. அதாவது 5 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்கலாம் பேட்ஸ்மேன்ஸ்லாம், பட் அன்பார்ச்சுனேட்லி மேட்ச் வின் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 செஞ்சுரி நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. அதுதான் ஆக்சுவலா டெஸ்ட் கிரிக்கெட். எனிவேஸ், வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு தோஸ் பீப்புள் ஹூ ஹவ் ஸ்கோர்ட் லாட் ஆஃப் ரன்ஸ். அதனால அவங்கள பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. அவங்க ஜாப் அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. பட் கிரிக்கெட் இஸ் எ டீம் கேம் எதுக்கு சொல்றாங்க? 5 செஞ்சுரி அடிச்சா மட்டும் பார்த்தாது, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணா மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் கேமை வின் பண்ண முடியும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ அந்த வகையில இந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எட்ஜ்பாஸ்டன் விக்கெட் எப்படி இருக்க போகுது சீரியஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஆக்சுவலா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும், நானும் கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன், எப்படியாவது இந்தியா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கணும்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்துக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்தியா இன்கேஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கிலாண்டே ஒரு 450 ரன் 500 ரன் அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்களால ஓகே 450 இல்ல அவங்களுக்கு ஈக்குவலா ரன் அடிக்க முடிஞ்சாலும் சரி, இங்கிலாந்து ஒரு 300 டார்கெட் செட் பண்ணா கூட இந்தியா சம்டைம்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்கு. இந்தியா ஏன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 9 மேட்ச்ல 8 லாஸ், ஒரே ஒரு வின்னு தான், அதுக்கப்புறம் நடுவுல ஒரு டிரா, ஏன் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீங்க ஆக்சுவலா கேட்டீங்கன்னா, கிரிக்கெட்டை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இந்தியா பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பெட்டர் விக்கெட்ஸ்லயே அந்த ஃபோர்த் இன்னிங்ஸ்ல கிரம்பிள் ஆயிருக்காங்க. ஓகே, அண்ட் மோர் ஓவர் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் இல்ல, அகைன்ஸ்ட் டர்னிங் பால்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நம்ம நியூசிலாந்து சீரீஸ்ல பார்த்தோம், நம்ம ஹோம் கண்டிஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா டர்னிங் பால்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ். அந்த வகையில எட்ஜ்பாஸ்டன் விக்கெட் will be totally different compared to லீட்ஸ் விக்கெட். லீட்ஸ் விக்கெட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். எட்ஜ்பாஸ்டன் அப்படி கிடையாது. இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் டேல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்ல மட்டும் கொஞ்சம் லைட்டா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், நிப் இருக்கும். அப்புறம் எப்படி இருந்தாலும் பிளாட் ட்ராக் தான். பட் ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், கொஞ்சம் பால் ஒண்ணுமே திரும்ப ஆரம்பிக்கும், ரஃப் நிறைய கிரியேட் ஆகும். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் வில் பி கமிங் இன் டு த ஈக்குவேஷன். ஸோ அந்த வகையில நான் என்ன சொல்லுவேன்னா, இந்தியா டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதே பெட்டர். இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா அது இந்தியாவுக்கு பெட்டர். இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டாங்கன்னா வின் பண்ணிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் நம்ம ப்ரீஜட்ஜ் பண்ணி டக்குன்னு சொல்லிட முடியாது எந்த ஒரு சிச்சுவேஷனையும். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா பெட்டரா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும். எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சாங்களோ கிட்டத்தட்ட அந்த ஸ்கோரே கூட பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ்பாஸ்டன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சாலே போக 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 பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் will be coming into the equation. இதுதான் உண்மையான ஒரு விஷயம், சரிங்களா? சோ இப்போ முதல்ல இங்கிலாந்தோட காம்பினேஷன் பிளேயிங் லெவலாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இந்தியா பக்கம் போவோம். சோ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐ வாஸ் லிட்டில் சர்ப்ரைஸ்ட். ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள வந்துட்டாரு ஸ்குவாடுக்கு. சோ பிளேயிங் லெவன்ல இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாட விடல. அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ் வோக்ஸ் கூட பாத்தீங்கன்னா ப்ரீ மேட்ச் அந்த ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. It's going to be a hot toil for the bowlers. எப்படி லீட்ஸ் மாதிரியோ இந்த மேட்சும் 5 days இருக்கும் போகும், பிச் பிளாட்டா தான் இருக்க போகுதுன்னு. சோ அதனால ஜோஃப்ரா ஆர்ச்சரை எக்ஸ்போஸ் பண்ண வேணாம். அவர் இப்பதான் ஒரு லாங் இன்ஜுரியில இருந்து வராரு. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல நிறைய ஓவர்ஸ் அவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேபி தேர்ட் டெஸ்ட் லார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன். அங்க பயங்கரமா மூவ்மெண்ட் இருக்கும், நிப்பு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ அதனால இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம ரஷ்இன் பண்ண வேணாம்னு கூட இங்கிலாந்து யோசிச்சிருக்கலாம். தட் இஸ் ஃபேர் இனஃப். ஏன்னா அவங்க இந்த சேம் பிளேயிங் லெவன் வச்சுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சும் வின் பண்ணாங்க. அப்படின்னும் போது தே ஆர் ட்ரஸ்டிங் யங் பிளேயர்ஸ் லைக் ஜாஷ் டங் அண்ட் பிரைடன் கார்ஸ். ஸோ அதனால அவங்களாம் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, கிறிஸ் வோக்ஸ் அவங்களோட மெயின் பவுலர் கூட பெருசா போடல ஆக்சுவலா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எதிர்பார்த்த அளவுக்கு. ஆனா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா அவர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஷோயப் பஷீர் வில் பி பிளேயிங் a key ரோலுங்க இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இங்கிலாந்து ஆல்ரெடி பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேர் கோயிங் டு கோ வித் சேம் பிளேயிங் லெவன் வாட் தே பிளேட் இன் லீட்ஸ் டெஸ்ட் மேட்ச். அதனால பாத்தீங்கன்னா அதுல பெருசா நம்ம உள்ள பூந்து சொல்றது எதுவுமே இல்லை. அவங்க ஸ்ட்ராட்டஜி வெரி சிம்பிள், டாஸ் இன் பண்ணி போலிங் எடுக்கலாம், பால் திரும்புதோ இல்லையோ நாங்க அந்த டார்கெட்டை சேஸ் பண்றோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவங்க போவாங்க. ஓகேங்களா? அதை இந்தியா முறியடிக்கணும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப இந்தியா பக்கம் வரும். சோ இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி,
ஷர்துல் தாக்கூரை ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் மைட் கம் இன் டு த பிளேயிங் 11 இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது என்னோட ப்ரெடிக்ஷனுங்க. மேபி இந்தியா வந்து வேற மாதிரி திங்க் பண்ணலாம். பட் நான் என்ன நினைப்பேன்னா, ஓகே எனக்கு புரியுது ஷர்துல் தாக்கூரை தூக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துட்டு வராங்க. பட் நான் என்ன நினைப்பேன்னா, இந்தியா ஹேவ் டு கோ வித் 2 spinners. ஜடேஜா ஏன் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க இங்கிலாந்துல. ஸோ ஜடேஜா கண்டிப்பா தேவை. ஓகே, அடுத்து அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ஸ்டெட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் நான் வந்து குல்தீப் யாதவ் விளையாடுவேன். காரணம் என்னன்னா அந்த ஒரு அட்டாக்கிங் மோட்னால. ஓகே, குல்தீப் யாதவ் இஸ் விக்கெட் டேக்கர். அதுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப விக்கெட் டேக்கர்ஸ் தான் தேவை. அப்படின்னும் போது 4th டே 5th டேலாம் ஒண்ணுமே குல்தீப் யாதவ் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ ஜடேஜா குல்தீப் யாதவ் கண்டிப்பா விளாடலாம். ஐ வில் டெஃபினெட்லி பிளே ஜஸ்பிரீத் பும்ராங்க இந்த மேட்ச். நிறைய பேர் சொல்லலாம் இல்ல ப்ரோ செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், ஏன்னா 10 நாள் கேப். ஐ திங்க் ஹி ஹேட் இனஃப் ரெஸ்ட். புரியுதா உங்களுக்கு? செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடட்டும், 3rd டெஸ்ட் மேட்ச் என்ன நடக்குதோ அது அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் இந்தியா வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீரீஸ்ல திருப்பி கம்பேக் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் எய்தர் இந்தியா டிரா பண்றதா இருக்கட்டும், இல்லை இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்தியா வின் பண்ணாலுமே சரி, இந்தியாவுக்கு அந்த ஒரு ஹோப் இருக்கும். அதுக்கு கண்டிப்பா ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு 10 days கேப் ஐ திங்க் வில் சர்வ் இம் வெரி குட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் டெஃபினட்டா ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடுவேன். அண்ட் அட் த சேம் டைம் சிராஜ் ஆல்சோ, ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போரா போட்டிருக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் லக்கு கிடைக்கல, இல்லைன்னா 2-3 விக்கெட் எடுத்திருக்கலாம். பட் அவர் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சார், அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதனால டெஃபினட்டா வில் பிளே சிராஜ் ஆல்சோ. அந்த 3rd சீமர் ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க கண்டிப்பா பிரசீதை வச்சு விளையாடுவாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. தே மைட் பிளே வித் பிரசீத், அதுல டவுட்டே கிடையாது. மேபி நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆகாஷ் தீப் வேணா ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் ஆகாஷ் தீப் கிட்ட அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கு கம்பேர் டு பிரசித் கிருஷ்ணா. ஓகே, அதே மாதிரி அவரும் பாத்தீங்கன்னா 138 140 கிளிக் பண்ணுவாரு. பிளஸ் அவர்கிட்ட கொஞ்சம் அந்த பேட்டிங்கும் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 20 runs he can contribute with the bat also. ஓகே, தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் மெயினா அவர் உள்ள வருது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போலிங் ஆப்ஷன். ஐ டோன்ட் மைண்ட் பிரசித் கிருஷ்ணாக்கு ஒன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்கேஸ் இந்தியா கொடுக்குறாங்கன்னா எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. பட் ஸ்டில் நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் கோ வித் ஆகாஷ் தீப், சிராஜ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ தட் அந்த ஒரு பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். தென் ஐ வில் பிளே 2 spinners, குல்தீப் யாதவ் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஸோ பேட்டிங் நீங்க சொல்லுவீங்க என்ன ப்ரோ லோவர் ஆர்டர் பேட்டிங் மறுபடியும் வீக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் தீப், குல்தீப் யாதவ் கேன் ஆல்சோ ஹேண்டில் ஓகே வித் பேட் இந்த டெஸ்ட் கிரிக்கெட். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. எனக்கு வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 20 விக்கெட்ஸுங்க. அந்த 20 விக்கெட் நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்றதான் முக்கியம். இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி யோசிப்பாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி யோசிப்பாங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ள எடுத்துட்டு வரலாம், நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள எடுத்துட்டு வரலாம். சோ தட் அந்த பேட்டிங் டெப்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தலான்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அண்டர் கௌதம் கம்பீர் நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பிஜிடி சீரீஸ்ல எல்லாம் பார்த்தோம் கரெக்டா. அதாவது பேலன்ஸ் வேணும்ன்றதுனால அவர் வந்து மோஸ்ட் அந்த ஆல்ரவுண்டர்ஸ்க்கு தான் போவாரு. அது என்ன ஆகும்னா இப்ப சுமன் கில் கூட அந்த ப்ரீ மேட்ச் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாங்க வந்து 2 spinners ஆடலாம், சோ கேமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா வில் பி கோயிங் ஃபார் த 20 விக்கெட்ஸ். அந்த 20 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்க என்ன ட்ரை பண்ணுவோமோ அதை பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா ரன்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ன்ற மாதிரி பேசுறாரு. சோ அது கொஞ்சம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஒரு டிஃபென்சிவாவும் இருக்குன்றதை நான் கண்டிப்பா சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? இந்தியா டெஸ்ட் மேட்சஸ் வின் பண்ணணும்னா they need to take 20 விக்கெட்ஸ். அதுக்கு யூ நீட் ஸ்பின்னர்ஸ் லைக் குல்தீப் யாதவ் இன்ஸ்டெட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர். நீங்க பேட்டிங் டெப்த் ஆகுறது பிரச்சனை இல்ல, போலிங் போட்டு அந்த 20 விக்கெட் எடுக்கணும்ல, அப்பதானே நீங்க மேட்சை வின் பண்ண முடியும். டாப் 5 டாப் 6 பேட்ஸ்மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடட்டும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. என்னோட கருத்தை நான் சொன்னேன், நான் இருந்தேன்னா 2 சேஞ்ச் பண்ணுவேன். குல்தீப் யாதவை எடுத்துட்டு வருவேன் ஷர்துல் தாக்கூருக்கு பதில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் மைட் ரீப்ளேஸ் பிரசித் கிருஷ்ணா. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதுதான் இந்தியா பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது. தே மைட் பிளே வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. இதுதான் எனக்கு ஒரு கட் ஃபீலிங் தோணுது. எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி பேட்டிங்லாம் நீங்க டிங்கர் பண்ண முடியாதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், கருண் நாயரா இருக்கட்டும், ஒரே ஒரு மேட்ச் கொடுத்துட்டு உடனே அவங்க 2 பேரெல்லாம் தூக்க மாட்டாங்க. தே வில் பி கெட்டிங் another opportunity in Edgbaston Test. அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை பொறுத்து தான். இன்கேஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க சரியா யூஸ் பண்ணலன்னா பின்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸஸோட. ஸோ அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம் 3rd டெஸ்ட். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் டாஸ் இஸ் வெரி க்ரூஷியலுங்க. ஏன்னா கண்டிப்பா டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம். இங்கிலாண்டே ஐ வில் பி சோ சர்ப்ரைஸ்ட். இப்போ சடனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸை பார்த்துட்டு பேட்டிங் கூட எடுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்தியாவா இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுப்பேன். ஸோ இஃப் இந்தியா குட் பேட் லைக் சேம் வே தே பேட்டட் இன் லீட்ஸ் டெஸ்ட் மேட்ச் லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 470 500 அந்த மாதிரிலாம் டாஸ் வின் பண்ணி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வித் ஹேவிங் குல்தீப் இன் த ஸ்குவாட், உங்களுக்கு அந்த ஒரு அட்டாக்கிங்கான ஒரு ஸ்பின்னர் வச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்தியா கேன் ஃபேன்சி தியர் சான்சஸ். பட் ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சீம்ஸ் டு பி ஹேவிங் தட் பேலன்ஸ் அண்ட் தே ஆர் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங்
அவங்களோட பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கடைசி வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஷோயப் பஷீர் வில் பி பிளேயிங் க்ரூஷியல் ரோல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் மோட்ல இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் கிறிஸ் வோக்ஸ், இப்போ அவரும் நியூ பால்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா அவருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். பிரைடன் காஸ், ஜாஸ் டங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட்ஸோட உள்ள வராங்க. ஜாஸ் டங் ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பிரைடன் காஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதோட இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு வராங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோட வராங்க. ஓகேங்களா. பென் ஸ்டோக்ஸ் சொல்லவே வேணாம், வந்து க்ரூஷியல் விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறாரு அண்ட் நல்லா ஃபிட்டா இருக்காரு. ஓவர் போல் பண்ண வேணாம்னு நினைப்பாரு அவருமே. ஏன்னா 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆஷஸ் அதுக்கப்புறம் வருது. ஓவர் போல் பண்ணி கடைசியில இன்ஜுரி ஆகும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் கோயிங் வித் இங்கிலாந்து தாங்க. ஐம் லைக் ஒரு 52 இங்கிலாந்து, 48 இந்தியா. 48 இந்தியாவுக்கு நான் தர ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா, மேபி எக்பாஸ்டன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரெக்கார்ட் வந்து போரா இருந்திருக்கலாம். ஓகே, இது இருக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் டிரா பண்ணிருக்காங்க. மற்றபடி ஐ திங்க் 6 or 7 மேட்சஸ் தோத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் நான் ஏன் அந்த 48% கூட கொடுக்குறேன்னா, இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து வந்து ஒரு 500 அடிச்சாங்கன்னா கண்டிப்பா 4th டே 5th டே 2 ஸ்பின்னர்ஸை வச்சு இங்கிலாண்டை ட்ரபிள் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. இது முழுக்க முழுக்க என்னோட ஒரு கருத்து மக்களே. புரியுதா உங்களுக்கு? சோ உங்களோட கருத்துக்கள் என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்தியாவா இங்கிலாண்டா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்